ஊழியக்காரன் வாயிலிருந்து எப்போதும் ஆறுதலான ஆசீர்வாதமான வார்த்தை மட்டுமே வந்துச்சுன்னா அவன் நல்ல ஊழியக்காரன் இல்ல, கள்ள ஊழியக்காரன். எப்பவும் ஆறுதலையே எப்போதும் ஆசீர்வாதத்தையே பேசிட்டு இருக்கான்னா அவன் நல்ல ஊழியக்காரன் இல்ல, கள்ள ஊழியக்காரன். நல்ல தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரனா இருந்தா ஆறுதலாவும் பேசுவான், கண்டிப்பாவும் பேசுவான். அல்லேலூயா. ஒரு நல்ல ஊழியக்காரன் அவன்கிட்ட கண்டிப்பு இருக்கும். கண்டிப்பு இருந்தா தான் அவன் சரியான ஊழியக்காரன். கண்டிக்கலன்னா ஏமாத்துறான்னு அர்த்தம். ஏமாத்துறான், சுயநலக்காரனா இருக்கிறான், ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கான், ஜனங்களை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு அர்த்தம். சோ உண்மையிலே ஆவியானவர் எனக்குள் இருப்பார், ஆனால் ஆற்றவும் செய்வார், தேற்றவும் செய்வார், உற்சாகப்படுத்தவும் செய்வார், அதே நேரத்தில் அவர் கண்டிக்கவும் செய்வார். ஏன் கண்டிக்கிறார்? எதற்காக ஆவியானவர் நம்மை கண்டிக்கிறார்? நம்முடைய நன்மைக்காக.